வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சௌமியா விஆர்ஜிஆர் கேர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வந்து எங்களோட சீஃப் டாக்டர் ஜி.ஏ. சதீஷ்குமார் சார் நம்ம ஒரு சிவியரான ஒரு பேக் பெயின் கேஸ் பத்தி நம்ம வந்து சார் கிட்ட வந்து இதை பத்தி டீட்டெயிலா கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முருகானந்தம்ன்றவங்க வந்து திருவேற்காட்டுல இருந்து 48 வயசு தான் சார் ஆகுது. இவங்களால வந்து ரொம்ப நேரம் வந்து நிக்க முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப சிவியரான பேக் பெயினால ஒரு லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸாவே இவங்க வந்து சஃபர் ஆயிருக்காங்க சார். இவங்களோட பெயின் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்திருக்கு. ரொம்ப சிவியரான கேஸ் தான் சார். இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சார் இவங்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து கொடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கிளினிக்ல வந்து டயக்னோஸ் தான் பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எந்த ஒரு கண்டிஷனை நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்தோட டைரக்டா ட்ரீட்மெண்ட்டை போட்டீங்க அப்படின்னா யூ ட்ரீட்டிங் த பெயினை ட்ரீட் பண்ணீங்கன்னா ரிசல்ட்டை போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ வி ஃபோக்கஸ் ஆன் த டயக்னோஸை நீங்கள் எப்போ ட்ரீட் பண்ணாலுமே பக்காவாக ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ அப்படி நம்ம டயக்னோஸை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம D9 தெரப்பியில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் டயக்னோஸ், 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த டயக்னோஸை வந்து இதில் பேஷண்ட் பேக் பெயின் வந்துட்டாங்க, நம்ம இதுலேருந்து பொருத்தி அதுலேருந்து ஒன்று நம்ம எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். இதுலேருந்து நம்ம கொடுக்கறதான் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா வருது. ஸோ அதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் சிவியர் டிஸ்பல்ஜ் இருந்தது. டிஸ்பல்ஜில் லைட் லேட்டரல் ரேடியேட்டிங் பெயின் ஆஃப் ஆஃப் த இதில் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 days நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அதுலேயே ஒரு கொஞ்சம் வலி செட்டில் ஆச்சு. எதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் வலி இன்ஃப்ளமேஷன் குறையணும். அப்போ தான் நம்ம எந்த ஸ்பைன் வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ IFTஆ இருக்கட்டும், அல்ட்ராசவுண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம கிட்ட இருக்க அட்வான்ஸ் சேலஸ் தெரப்பியாக இருக்கட்டும், டெகார் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் 4 இன்டர்நேஷனல் கிளாஸ் 4 லேசர் தெரப்பியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெயினை கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா D9 தெரப்பியில் ரொட்டேஷன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வலி குறைய ஆரம்பிச்சு. சார், இப்போ இந்த மாதிரி D9 தெரப்பி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். ஒரு சில பேருக்கு வந்து 10 டேஸ்ல கியூர் ஆகுது, ஒரு பேருக்கு 20 days, ஒரு பேருக்கு 30 days ஆகுது. இது எதனால சார் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் டியூரேஷன் இருக்குது? இந்த பேஷண்ட் நம்ம 10 daysல ட்ரீட் பண்ணியிருக்கோம். வேஸ் 7 இருந்தாலுமே கூட அவரோட உடம்போட தன்மைன்னு சொல்லுவாங்க, ரெக்கவரி ஸ்டேட், டைப் ஆஃப் இன்ஜுரி, இது ரெண்டும் பொறுத்து அது கொஞ்சம் மாறும். ஸோ சின்ஸ் கிரேட் 3 பிட்வீன் அந்த 4 ஸ்டேஜ்ல இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவரோட உடம்போட தன்மை இன்ஜுரியோட இம்பாக்ட் கம்மியானதுனால நம்ம 10 daysல இந்த ரிசல்ட் எடுக்க முடிஞ்சு. இதுவே வந்து இன்ஜுரியோட இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். கிரேட் 3 இருந்தாலுமே அது 20 to 30 days ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கையில கிடையாது. பேஷண்ட் எப்படி இன்ஜுரி பண்ணிட்டு வராங்க, அவங்களோட ஏஜ், நோய் எதிர்ப்பு சக்தி, இது 3 வச்சுதான் ரெக்கவரியோட தன்மை மாறும். இது நம்ம கிட்ட கிடையாது முழுக்க. சார், இப்போ இவங்க வந்து 10 daysல வந்து இந்த D9 தெரப்பி மூலமா அவங்க கியூர் ஆகிட்டு வெளியே போனாங்க. இவங்களுக்கு நம்ம எக்ஸசைஸ் என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் டீச் பண்ணோம் சார்? எத்தனை நாள் இவங்க அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க? வீட்லயே இந்த மாதிரி எக்ஸசைஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க? இது வராம இருக்கிறதுக்கு ஆஃப்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் அப்புறம் என்ன நம்ம ப்ரிவென்ஷன் நம்ம வீட்ல பண்ணலாம் சார்? ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேஸ் வந்து 2 வந்த பிறகு நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸசைஸ் 2 ஸ்டார்ட் பண்ணனால அந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நம்ம கொடுத்த 3 மோட் ஆஃப் எக்ஸசைஸ் வச்சிருக்கோம். மோட் 1, மோட் 2, மோட் 3. மோட் 1ல ப்ராப்பராக பேஷண்ட் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா மோட் 2க்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். அதில் நல்லா பண்ணாங்கன்னா 3க்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். இப்போ 3க்கு வந்துட்டாங்கன்னா பேஷண்ட் நல்லா ஃபிட் ஆகிட்டாங்க, அப்போ நம்ம பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு அர்த்தம். இன்கேஸ் பேஷண்ட் மோட் 1ல இருந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறப்ப 3 நாள்ல வலி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ அதிலே பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்து டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டியும் அந்த எக்ஸசைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது நம்ம சொல்லி அனுப்புவோம். அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ இது பண்ணவே தான் அந்த பேஷண்ட் வந்து நல்லாவே ஃபிட் ஆனாங்க. இந்த பேஷண்ட் மோட் 3ல வந்தாங்க. ஸோ நம்ம மோட் 3ல எக்ஸசைஸ் கொடுத்து இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக ஃபாலோ கூட சொன்னாங்க எனக்கு வலி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சில எக்ஸசைஸ் இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோன்னா ரிகரன்ஸ் வராமல் இருக்க அதை ஹெல்ப் பண்ணும். இந்த ரிகரன்ஸ் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் ஆஃப் இன்ஜுரி டயக்னோசிஸ் பண்ணுறதை பொறுத்து அது வேரி ஆகும். சார், சூப்பராக இதை பற்றி D9 தெரப்பி பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, எக்ஸசைஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சார். ஓகே, இதே மாதிரி வந்து ஒரு நியூ கண்டிஷனோட நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து சாரை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார்.